உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். மரிமுத்தே. ஐயா வந்துட்டேன்யா. அம்மா வணக்கங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. மேடம் நம்ம உள்ள போலாம். மரிமுத்தே லக்கேஜ் சரிங்கய்யா. வீட்ல யாருமே இருந்த மாதிரியே இல்லையே. ஒர்க்கர்ஸ் எல்லாம் வரலையா? எல்லாரும் வந்திருக்காங்க மேடம். ஆளாளுக்கு சமையல் வேலை, தோட்ட வேலைன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க மேடம். நீங்க இங்கிருந்து கிளம்புற வரைக்கும் சமையக்காரன் தங்கி எல்லாமே பார்த்துக்குவாங்க மேடம். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எப்பனாலும் என்னை கூப்பிடுங்க மேடம். நான் வரேன் மேடம். மேனேஜர். மேடம் சொல்லுங்க மேடம். எப்பவுமே பிசினஸ் விஷயமா தான் நான் இங்க வருவேன். ஆனா இப்ப நான் இங்க வந்திருக்கிறது ஒரு பர்சனல் விஷயத்துக்காக. சோ வேற யார்கிட்டயும் நான் இங்க வந்திருக்கிறத பத்தி சொல்லிக்க வேண்டாம். ஓகே? ஓகே மேடம். ராஜி, கார்த்திக் கல்யாண விஷயமா தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதே சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ற. எல்லா நேரம் வரும்போது உங்களுக்கே புரியும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு வீட்டுக்கு போய் ஆகணும். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ராஜி, இந்த ட்ரெஸ் நல்லா தானமா இருக்கு. இதுக்கு மேல ரெடி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? என்ன பதிலே பேசாம போறா? சரி, அவன் இஷ்டம் போல ரெடி ஆகட்டும். நம்ம வெயிட் பண்ணுவோம். என்னங்க? ராஜி, இது ஏன் ராஜியான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ஏன் நல்லா இல்லையா என்ன? நல்லா இருக்கு இல்லங்கிறதெல்லாம் விடு. பொண்ணு பார்க்க போற நேரத்துல என்ன கோலமா அது? இப்படியே பொண்ணு வீட்டுல போய் நிக்க முடியும்? கரெக்ட். இப்படியே தான் நம்ம பொண்ணு பார்க்க போறோம். ஏன்னா இதுதான் பொண்ணு பார்க்க போறதுக்கான நம்ம ட்ரெஸ் கோட். என்னது நம்ம ட்ரெஸ் கோடா? அப்ப எனக்கு இது மாதிரி ஏதாவது வச்சிருக்கியானா? உங்களுக்கு இல்லாமலையா? ராஜி, போட்டிருக்கிற துணியை மாத்தினாலும் ராஜக்கலை உன் முகத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கு. ஆர்த்தி, என்னடி இந்த மாதிரி ஒரு பார்லர் கூட்டிட்டு வந்திருக்க? காசு அதிகமா செலவாகுமோ? உனக்கு நான் அழகா தெரியணுமா வேணாமா? கண்டிப்பா அழகா தெரியணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உன்னை நேர்ல பார்த்துட்டு அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கணும்னு சொல்லும்ல. அப்படின்னா நீ செலவு பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது, அமைதியா இருக்கணும். சரி, அமைதியா இருக்கு. ஏண்டி, அழகுபடுத்திக்கணும்னா நீ மட்டும் இங்க வர வேண்டியதானே? என்ன ஏன் நீங்க கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, அதெல்லாம் அந்த காலம். இப்ப வீட்ல இருக்கிற எல்லாருமே மேக்கப் பண்ணி அழகா இருக்கணும். அதுவும் வரவங்க கோடீஸ்வரங்க. நீ மேக்கப் போடாம வேலைக்காரி மாதிரி நிப்பியா? அப்புறம் உனக்கும் அந்த வானதிக்கும் என்னமா வித்தியாசம் இருக்கும்? அதுவும் இல்லாம எங்க அம்மா அழகா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? நீ அப்படி வரியா? சரி, இப்ப என் ஆட்டத்தை பாரு. வெல்கம் மேம். எங்க பேக்கேஜ்ல கோல்டன் ஃபேஷியல் இருக்கு, பியால் ஃபேஷியல் இருக்கு, பெடிக்யூர், மேனிக்யூர். இதுல எது வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்க மேம். சூஸ் பண்ணு. கோல்டன் ஃபேஷியல் பண்ணி. ஓகே மேம், பண்ணிடலாம். நீங்க அவங்களோட அக்காவா? ஆமாமா, அப்படியே வச்சுக்கலாம். ஏன் அப்படியே நின்னுட்டீங்க? நடங்க, உங்க கால் சுடாம நான் பாத்து
நடக்கிறேன். இல்லம்மா, நீ முதல்ல நீங்க நடங்கம்மா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. வாமா. உட்காருங்கம்மா. ஆ ஐயா உட்காருங்க. சரிம்மா. அம்மா, கால் ரொம்ப பொத்துருச்சாம்மா? வலி எதுவும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல. இப்ப பரவாயில்ல. இந்த சாமியே பார்த்து நல்ல நேரத்துல உன்னை அமுச்சு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ மட்டும் இல்லடா, கண்டிப்பா எங்கனால சுத்தி வந்திருக்கவே முடியாது. பாவம்மா, எங்களுக்கு உதவி பண்ண போய் நீ சிரமப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இங்க நிறைய பேர் இந்த மாதிரி கோயிலை சுத்துற வேண்டுதலுக்காக வருவாங்க. அதுவும் உச்சி வெயில் வந்துருச்சுன்னா தரையெல்லாம் தர தரன்னு கொதிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு விஷயத்த மனசுல வேண்டிக்கிட்டு பிரகாரத்தை சுத்த ஆரம்பிச்சிட்டா அதை பாதியிலேயே நிறுத்தக்கூடாது. அதே நேரம் கொதிக்கிற வெயில்ல சிலரால நடந்து போகவும் முடியாது. அப்படி வேண்டுதலை முடிக்க முடியாம சிரமப்படுறவங்களுக்கு இது ஒரு சேவகமா தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல எனக்கு சிரமம்லாம் எதுவும் கிடையாது. சாமிக்கு அலங்காரம் நடக்கிறதால சன்னதியில திரை போட்டிருக்காங்க. நீங்க இருந்து தீபாராதனைய பார்த்துட்டு போங்க. நீங்க வந்திருக்கிற இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். முருகருக்கு இன்னைக்கு பச்சை சாத்தி பூஜை பண்ண போறாங்க. நீங்க வேணும்னா பாருங்க. உங்களோட வேண்டுதலை அவர் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடத்தி கொடுப்பாரு. அம்மா, வெளியே ஜூஸ் கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க வாங்கிட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.